இப்ப இலவசங்களே கொடுக்க கூடாதுன்றீங்களா? இலவசம் இல்லைங்க. அது முதல்ல அது வந்து எப்படின்னா என்ன உரிமை தொகை சார். அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்குறது எப்படி தெரியுமா இருக்குது, எங்க மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. இவங்க என்ன விஜய் கூட சொல்றாரு சார் என்னன்ட்டு, நான் வந்தேன் அதனாலதான் பயந்துட்டாங்க, சோ சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதாவது சார் ஒரு படத்துல வடிவேல் சொல்வார், நான் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடின்னு. தேர்தல் காலத்தில் இது வரைக்கும் தாய்மார்களோட ஆதரவு எனக்கு பயங்கரமா இருக்கு, அதனாலதான் டிஎம்கே டக்குன்னு இதை வந்து பண்ணிருக்காங்க. மன்சூர் அலிகான் கூட சொல்றாரு சார் எனக்கு ஆதரவு இருக்கு. ஜெய்ஷா யார் சார்? அமித்ஷா பையன். அது குடும்ப அரசியல் இல்லையா? அவர் என்ன மத்திய மந்திரியா இருக்காரு? பீஸ் கோயில் யார்? யார் இல்ல அவர் ஜெய்ஷா கிரிக்கெட் விளையாடுற வந்து ஐசிசிக்கு சேர்மன். லண்டன் நியூயார்க்ல கொல்ல கிரிக்கெட் போலரா? சாரை அதிபரா? போலரா? கல்லூரி அதிபரா? இல்ல மருத்துவ பேட்ஸ்மேனா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருது, அதுக்கு ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கும் சாதிக்கண்ணா வந்து ஏதாவது வித்தியாசமா ஒரு சப்போர்ட் ஒன்று இருப்பார். இவங்க பயப்படல அப்படின்னு சொல்றதுலேயே இவங்களுடைய பயம் தெரியுது. பாஜகவில் எங்கேயுமே வைரஸ் அரசியல் பெருசா பண்ணல. யாரு? யாரும் தலைமுறை வம்சாவளியாக யாரு நடத்தல. சொல்லுங்க யாரு? பிஎஸ் கோயில் யாரு? நீங்க பிஎஸ் கோயில் அம்மா யாரு? பிஎஸ் கோயில் அப்பா யாரு? பிஎஸ் கோயில் பையன் யாரு? 4 தலைமுறை இருக்கு சார். ஆமா சார், அவங்க நேர்மை வாய்மை தூய்மை உங்களுடைய வாய்மையா வெல்லும் நிலையில் இருக்கிறீங்க. நீங்க அப்புறம் யார் அட்டூழியம் பண்ணல? 40 எம்பி குடும்பத்துல வந்திருக்காங்க, 8 மத்திய மந்திரி வாரிசு, 3 முதலமைச்சர் வாரிசு, 4 கவர்னர் வாரிசு. நீங்க குடும்ப அரசியல் பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டே வாரிசு நீங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில எங்க சமூக நீதி இருக்கு? இவங்க அண்ணாவை மறந்து நேரடியா பதில் சொல்லுங்க. அண்ணாவை பிப்ரவரி 3 அந்த பதில் சொல்லுங்க. அண்ணா வாப்பா, தம்பி வாப்பா, தலைமை இருக்க வாப்பா, உன் புள்ளையும் கூட்டு வாப்பா, உன் பேரனையும் கூட்டு வாப்பா, உன் கொள்ளு பேரனையும் கூட்டு வாப்பா அப்படின்னு அண்ணா சொல்லி உன் கையில ஆட்சியை குத்துட்டு போயிருப்பாரா? வாக்கு டிவிகேக்கு தான், விசிலுக்கு தான், விஜய்க்கு தான். இதை நாங்க அருவ இருக்கிறோம். முதல்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட கிடையாதுங்க. குப்பை எங்க கொட்டணும், அதுல இருந்து என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் கையெழுத்து போட்டார்ல, நீங்க தான் சொன்னீங்க, பதில் சொல்லிடுறீங்க. மீத்தேன் கேஸுக்கு தூங்கிட்டு கையெழுத்து போட்டார்ல ஸ்டாலின், தெரியாம கையெழுத்து போட்டு தகவல் தெரியாம கையெழுத்து. நீ அது கட்சி விளையாடுறீங்களா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு, இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே, அதை கட் பண்ணாம போடுங்க. பழைய காமெடி ஒன்று இருக்கும்ல, வாமா மணிமேகலை 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க வந்து பாருன்னு, அத மாதிரி மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய நீங்க உங்க லட்சணங்களை. செங்கோட்டை கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஜெயலலிதா கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டுல முடிக்க ஆரம்பிக்காதீங்க.